2003 I commissioned in the Indian Army. So நான் கமிஷன் ஆனது வந்து 6th Light Infantry Regiment. நான் ஒரு இன்ஃபென்ட்ரி ஆஃபீஸர். இன்ஃபென்ட்ரின்றது காலார்படை. அதாவது எந்த ஒரு ஆர்மிலையும் ஃபர்ஸ்ட் ஃப்ரண்டல் ஃபோர்ஸ் இஸ் இன்ஃபென்ட்ரி, அதாவது காலார்படை. என்னுடைய முதல் போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இது 2004 எங்கள் மணிப்பூரில் ஃபஸ்ட்டு போஸ்டிங். ஸோ அந்த டைமில் வந்து மணிப்பூரில் இன்சர்ஜென்சி, அதாவது என்ன சொல்கிறது, தீவிரவாதம் வந்து அந்த பீக்கில் இருந்துச்சு 2003-04. உங்களுக்கு நீங்கள் பழைய நியூஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் 2003-04. ஸோ ஐ வாஸ் பார்ட் ஆஃப் கவுண்டர் இன்சர்ஜென்சி ஆப்ரேஷன். ஸோ அப்போ வந்து இட்ஸ் அ டஃப் டைம் அந்த டைம். அங்கே வந்து எங்களோட பிரைமரி டாஸ்க் என்ன இருந்துச்சுன்னா தீவிரவாதத்தை ஒடுக்கணும். அங்கே ஒரு சில ஏரியாஸ், ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தீவிரவாதிகள் கையில் இருந்துச்சு. அப்போ வந்து எங்களுடைய டாஸ்க் அந்த ஏரியாவை சானிடைஸ் பண்ணி அந்த இடத்துல அந்த மாநில அரசும் அந்த இந்தியன் கவர்மெண்டோடைய ஃபங்க்ஷனரிஸ் அங்கே ஒர்க் பண்ணணும். அந்த ஊருக்கு மக்களுக்கு ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸு, கவர்மெண்ட் ஆக்டிவிட்டி அங்கே நடக்கணுன்றதுக்காக எங்கள் ஃபஸ்ட்டு அவர் ஜாப் இஸ் டு சானிடைஸ் த ஏரியா. இந்தியன் ஆர்மியோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மி இஸ் நாட் ஓன்லி ப்ரொஃபஷனல் ஆர்மி, இட் இஸ் மோரல் வேல்யூஸ் பற்றி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அவங்க நம்ம ஓன் ட்ரூப், நம்ம ஓன் மக்கள், நம்மளுடைய சொந்த ஊர் மக்கள் அவங்க மேலே ஃபோர்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க யூஸ்வலாக, அன்லெஸ் அதர்வைஸ் ரெக்வயர்ட். ஸோ அதை என்ன பண்ணுவோன்னா we have to identify the good people and we sensitize the people and we ask them to get back to the mainstream. ஸோ அந்த இடத்துலையும் ஒரு சில பேர் சம் அண்டர் கிரவுண்ட்ஸ் இருப்பாங்க, சம் ஓவர் கிரவுண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து சரண்டர் பண்ண மாட்டாங்க. ஸோ we have to carry out some kind of cash operation, raids and shadow. இதெல்லாம் நாங்கள் we have to do that அவங்க கேம்ப்ஸ் மேலே பண்ணுவோம். காஷ்மீரில் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் சத்பாவனான்னு ஒரு ப்ராஜெக்ட் நடக்கும். அந்த ப்ராஜெக்ட் எப்படின்னா யாராவது இந்த மிலிட்டன்ஸ்னால பாதிக்கப்பட்டவங்க, இல்லை அந்த ஏரியா பாதிக்கப்பட்ட மக்கள், இல்லை ஆல்ரெடி சரண்டரான மிலிட்டவங்க, இவங்களை வந்து மெயின் ஸ்ட்ரீம் கொண்டு வரதுக்காக we give them employment, we get them back to the mainstream. ஸோ இது எதுக்கு பண்ணுறோன்னா, ஸோ we want to win heart and minds of the people. ஸோ இதுதான் primary objective. ஸோ நாங்கள் மணிப்பூரில் இருக்கும்போது இதுதான் பண்ணுவோம். மணிப்பூரில் நாகாலாந்து இருக்கும்போது we go inch by inch, we sensitize each and every village, we get back the village to the main fold, then we go move ahead. இதுதான் எங்களுடைய பிரைமரி டாஸ்காக இருந்துச்சு. இல்லை இன்ஃபென்ட்ரியோட ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா பேசிக்காக பார்த்தீங்கன்னா ரெண்டு அப்ஜெக்டிவ் தான். சரி, நீங்கள் ஆர்மியில் எல்லாம் யூ கேன் ஹேவ் ஏரியல் அட்டாக் பண்ணலாம், ஏர்ஃபோர்ஸ் இருக்கலாம், நேவி இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். பட் தேர் யூ ரெக்வயர் சம்படி டு ஹோல்ட் த கிரவுண்ட். அந்த கிரவுண்டை யாராவது ஹோல்ட் பண்ணணும்னா பிடிச்சி வைக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு கிரவுண்டை அக்வயர் பண்ணணும்னா யூ ஹேவ் டு கோ அட்டாக் பண்ணி தான் நம்ம ஒரு கிரவுண்டை கேப்சர் பண்ண முடியும். ஸோ இந்த ரெண்டு வேலையும் பார்க்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்மியில் இன்ஃபென்ட்ரி தான். ஸோ ஆர்மியில் இருக்கிற ஃபைட்டிங் ஆர்ம்ஸ்லேயே ஒன் ஆஃப் த லார்ஜ் நம்பர்ஸ் இருக்கிற ஆர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ஃபென்ட்ரி. ஸோ இன்ஃபென்ட்ரி டிவிஷன் நிறைய இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபென்ட்ரியில் வந்து யூனிட்ஸ் வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்கன்னா ரைஃபிள் கம்பெனிஸாக கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. மொத்தம் 4 கம்பெனி இருக்கும், ஒரு சப்போர்ட் கம்பெனி இருக்கும், ஒரு ரெக்ரூட் கம்பெனி இருக்கும், இப்படி கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஒவ்வொரு கம்பெனியும் பார்த்தீங்கன்னா they have their own support இருக்கும். ஸோ அவங்களுக்கும் தனி வெப்பன் இருக்கும். ஸோ பேசிக்காக நீங்கள் வெப்பன் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இன்ஃபென்ட்ரியில் இருக்குன்னா ரைஃபிள்ஸ் இருக்கும், சப்போர்ட் வெப்பனில் எம்எம்ஜி இருக்கும், ஏஜிஎல் இருக்கும். தென் கொஞ்சம் பெரிய வெப்பன், அதாவது ஒரு 5 கிலோமீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் இருக்கிற வெப்பன் பார்த்தீங்கன்னா 50 mm மோட்டார்னு ஒரு வெப்பன் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் டெசர்ட் அந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணிங்கன்னா அங்கே வி ஹேவ் எ ஹேண்டல் மிசைல்ஸ் இருக்கும். ஸோ மிலான் மிசைல்ஸ் அந்த மாதிரி மிசைல்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் வந்து இன்ஃபென்ட்ரியோட ஃபயர் பவர். இன்ஃபென்ட்ரியோட ஃபயர் பவர் எப்படி இருக்குன்னா, ஸோ எனி டாஸ்க் வி கேன் டேக் இண்டிபெண்ட் ஆஃப் ஒரு இன்ஃபென்ட்ரி யூனிட்டோ இன்ஃபென்ட்ரி பிரிகேடோ தனியாக பண்ண முடியும். ஸோ ஒரு 10-15-20 கிலோமீட்டர்ஸ் இருக்கிற ஒரு அப்ஜெக்டிவ் எங்களால் வி கேன் ஆஸ் அ பிரிகேடாகவும் ஒரு பண்ண முடியும். இன்ஃபென்ட்ரி செப்பரேட் யூனிட்டாக ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் we can capture activity. நார்த் ஈஸ்டில் வந்து பெரிய சேலஞ்ச் பார்த்தீங்கன்னா டெரெயின் பெரிய சேலஞ்ச் அது. ஸோ இஃப் யூ அது வந்து எவர்கிரீன் ஃபாரஸ்ட். ஸோ திக் ஃபாரஸ்ட், ஃபோலியேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காக இருக்கும். ஸோ நம்மளால் ஒரு சில வெப்பன்ஸ் யூஸ் பண்ண முடியாது அந்த இடத்துல. நமக்கு டெரெயின் ஹாஸ்டலாக இருக்கும். ரெண்டாவது அங்கே இருக்கிற மக்கள் மோஸ்ட்லி தே ஆர் ட்ரைபல் பீப்புள்.
ஸோ அவங்களுடைய கல்ச்சர் பார்த்தீங்கன்னா நம்மளால ஈவன் தோ எங்களுக்கு சென்சிடைஸ் பண்ணி தான் இருப்போம், ஒரு சில கல்ச்சர் நமக்கு புரியாது. ஸோ அப்போது வந்து அது ஒரு சேலஞ்சாக இருக்கும். இன்னொரு பெரிய சேலஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸ் இன்புட். சரி, நீங்கள் நம்ம வந்து காஷ்மீரில் இருக்கிற இன்சர்ஜென்சி மிலிட்டன்ஸையும் நார்த் ஈஸ்டில் மிலிட்டன்சி டிஃப்ரென்ஸ் பண்ணால் நார்த் ஈஸ்டில் இருக்கிற மிலிட்டன்சி பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் எய்டட் பை ஆர் டைரக்ட்லி சப்போர்ட் பை எனி அதர் நேஷன். இட் இஸ் மோஸ்ட்லி பை இன்டர்னல் இன்சர்ஜென்சி ஆக்டிவிட்டி தான். ஸோ அதனால வந்து அங்கே வந்து இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதுக்கு இன்டெலிஜென்ஸ் கலெக்ஷன் வந்து கொஞ்சம் சேலஞ்சிங் தான் நார்த் ஈஸ்டில். நார்த் ஈஸ்டில் 2 விஷயம் இருக்கும், ஐஇடி அண்ட் பூபி ட்ராப்ஸ். பூபி ட்ராப்ஸ்ன்றது அங்கே கிடைக்கிற மெட்டீரியல்ஸை வச்சு, அதாவது அந்த காட்டுக்குள்ளே இருக்கிற மெட்டீரியல்ஸ் வச்சு தே மேக் அ ட்ராப். அது ஏன்னா அது அவங்களுடைய கல்ச்சர்லேயே அந்த ட்ரெடிஷன் இருக்கும். பிகாஸ் மோஸ்ட்லி தே ஆர் ட்ரைபல் பீப்புள், அவங்களுக்கு வந்து ட்ரெடிஷன்லேயே இருக்கும். ஸோ அவங்க பூபி ட்ராப்ஸ் ரெடி பண்ணுவாங்க. அந்த பூபி ட்ராப் கண்டுபிடிக்கிறதுன்றது ப்ராக்டிக்கல் ரொம்ப கஷ்டம். மூங்கில்ல ஹீ கேன் மேக் அவரால் வந்து ஒரு அங்கே இருக்கிற ஒரு பர்டிகுலர் இன்சென்ட் குரூப்பால் மூங்கில வெப்பனாக மாற்ற முடியும், மூங்கில் காட்டை வெப்பனாக மாற்ற முடியும் அவங்களால. சின்ன மரம் இருக்கும், மரத்தை தே கேன் மேக் இட் அஸ் வெப்பன். நான் அங்கே இருக்கும்போது 2004 இருந்துச்சுன்னா வி காட் ஒரு இன்புட் வந்துச்சு எங்களுக்கு. என்னென்னா ஒரு அந்த வில்லேஜோட நாட் வில்லேஜில் கொஞ்சம் பெரிய வில்லேஜ். அந்த வில்லேஜோட லேஅவுட் டெரைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 பக்கத்து நதி வரும். ஸோ 2 நதி வந்து அந்த ஊரில் வரும்போது 2 பிரியும். இந்த ஊர் முடிஞ்சு திருப்பி 2 சேர்ந்துடும். ஸோ இட் இஸ் லைக் டிப்பிக்கலி லைக் ஒரு டிவி மாதிரி இருக்கும் அந்த. ஸோ அது வந்து ஒரு ஹப் அவங்களுக்கு வந்து மிலிட்டன்ஸ் ஹப். ஏன்னா நீங்கள் வந்து ஆக்சிஸ் எல்லா இடத்துலையுமே இருக்கும். எங்கெல்லாம் போட்டு கொண்டு வந்தாலும் அங்கே சின்ன ஒரு போட்டை வந்து கிராஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அண்ட் அது நார்மலாக கிராஸ் பண்ண முடியாது, போட்டை தான் கிராஸ் பண்ண முடியும். ஸோ எங்களுக்கு அந்த இடத்துல நாங்கள் கேஷ் ஓப் பண்ணோம். அந்த சென்ஸ் கார்டன் சர்ச் ஆப்ரேஷன் பண்ணும்போது பெரிய சேலஞ்ச் என்னென்னா, யூஸ்வலாக நாங்கள் வி ஆர் ட்ரைன் பண்ணியிருப்போம். எப்படின்னா ஒரு எப்போவும் என்ன அசியூம் பண்ணுவோம்னா டெரைன் எப்பவுமே இருக்கும், லேண்ட் இருக்கும் அப்படின்னு. பட் இந்த வில்லேஜில் இட் சுற்றி வாட்டர். வி டேக்கன் ஒன்லி 5-6 பவுட்ஸ், 5-6 பவுத்தாக இருந்துச்சு இந்த சென்ஸ் படகு. பட் தே ஹேவ் மோர் தென் 10-20. ஸோ எங்களுக்கு ஒரு வேல்யூ. ஸோ வி இம்ப்ரூவைஸ்ட். எப்படி இம்ப்ரூவைஸ் பண்ணோன்னா அங்கே லோக்கல் இருந்த வில்லேஜஸ் இருந்த ஃபிஷர்மேன் போட்ஸை வி டேக்கன் தம். வி என்ஷூர் தட் ஆல் த திங்ஸ் ஆர் பிளாக்ட். அதில் அந்த ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 3 days நடந்துச்சு. ஸ்லைட்லி பிக் வில்லேஜ். ஸோ செக்டர் பிரித்து, ஸோ ஒவ்வொரு வில்லேஜ்லேயும் நைட்டு கார்டன் பண்ணிவிடுவாங்க. அப்புறமேட்டு ஒவ்வொரு வில்லேஜுக்கும் வி வில் ஆஸ்க் த பீப்புள் டு கம் அவுட். ஒவ்வொரு வில்லேஜ் அண்ட் ஹவுஸ் கிளியரன்ஸ் ட்ரில்னு ஒரு ட்ரில் இருக்கும். ஒவ்வொரு வீடு அது வெக்கேட் பண்ண ஒரு வீட்டை யூ ஹேவ் டு சர்ச் ஃப்ரம் டாப் டு பாட்டம். யூ ஹேவ் டு சர்ச் ஃபார் ஹைடிங் பிளேஸ் எங்கே இருக்குன்னு தெரியணும். அதாவது இம்பர்சனேட் பண்ணிக்காங்கன்னு தெரியும். அதாவது ஒரு நம்ம யாரை தேடி போகிறோமோ, ஒரு யூஜியோ இல்லை மிலிட்டண்டோ நம்ம தேடி போவோம், அவன் வந்து நம்ம முன்னாலே நடந்து போயிடக்கூடாது. ஸோ அவனுடைய கேரக்டர்ஸ் என்னன்னு தெரியணும். அதை வந்து நம்ம டீமுக்கு சொல்லணும் முதல்ல. ஏன்னா அப்போ வந்து எல்லாத்துலேயும் மொபைல் ஃபோன்ஸ்லாம் அப்போல்லாம் கிடையாது. ஸோ அவனோட ஃபீச்சர்ஸை சொல்லணும். அந்த ஃபீச்சர்ஸ்லாம் யாராக இருந்தாலும் சரி அவங்கள வந்து அப்ரிஹெண்ட் பண்ண சொல்லணும். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா எங்களோட சேலஞ்ச் எப்படி இருக்குன்னா, அந்த பெரிய சேலஞ்சுன்றது அவ்வளோ பெரிய வில்லேஜ், ஈச் அண்ட் எவ்ரி ஹவுஸ் வி ஹாவ் டு சென்சிட்டைஸ் கிளியர். லாஸ்ட் ஒரு மேபி அரௌண்ட் 8-10 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா த லெவல் ஆஃப் இன்சர்ஜென்சி மிலிட்டன்சி இஸ் கம்மிங் டவுன். எஸ்பெஷலி லாஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா தெர் இஸ் நோ சிவிலியன் கேஷுவாலிட்டி. நீங்கள் சிவிலியன் கேஷுவாலிட்டி பார்த்தீங்கன்னா 200க்கு மேலே இருந்துச்சு ஒரு 3-4 இயர்ஸ்னால. இப்போ நவ் இட் ஹஸ் கம் டு லெஸ் தேன் 30-40 வந்துருச்சு. லாஸ்ட் ஒரு 10-15 இயர்ஸை கம்பேர் பண்ணிங்கன்னா, அதாவது கம்பேர் டு 1990s அந்த டைமில் கம்பேர் பண்ணிங்கன்னா இன்சர்ஜென்சி இஸ் கம்மிங் டவுன், குறைஞ்சிக்கிட்டே வருது. அது இப்போ லாஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா இட் ஹஸ் drastically reduced. We are not seen any major except in the Pulwama. There is no major incidents. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ we are showing our intent also. As a nation we are showing our intent. So what is நேஷனோட பொலிட்டிக்கல் இன்டென்ட்டோ இல்லைன்னா இப்போ நேஷனோட மிலிட்ரி இன்டென்ட் என்னன்ட்டு நம்ம தெளிவாக காட்டுறோம். ஸோ காட்டும்போது people are also across the border, they are also wise. They understand நம்ம இன்டென்ட் புரியும் அவங்களுக்கு. ஸோ இப்போ நீங்கள் லேட்டாக எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். லாஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸாக இன்சர்ஜென்சி கேஷுவாலிட்டி, சிவிலியன் கேஷுவாலிட்டி ஹஸ் கம் டவுன் டிராஸ்டிக்.